என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நண்பிகள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்வளவு நாளா நான் தான் உங்களை என் நெஞ்சில் குடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, அது நான் இல்லை, நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில் குடி வச்சிருக்கீங்கன்னு. இவ்வளவு இந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. என்னடா வந்தவொடனே என்னமோ சினிமா டைலாக் மாதிரி பேசுறான்னு நினைக்க வேணாம். உண்மையிலே நான் அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி தான் நான் சொல்றேன். இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாகாது. ஆனா ஒண்ணு, நான் சாகிற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. உங்களோட உழைப்புல நீங்க எனக்காக செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் நான் உண்மையா இருக்கிறது. You guys are bloody sweet, man. You guys are bloody sweet. வந்தாரு, சினிமாவை ஆண்டாரு, கிளம்பிட்டாரு. கூட்டம் செய்யறதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் 30 வருஷம் ஒரு என்டையர் ஜெனரேஷனே வளர்த்ததுதான். ஸ்கூல் போற குழந்தையில இருந்து ரிட்டையர் ஆன ஏஜ் பீப்புளோட மனசை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல பாருங்க. நோ மேட்டர் வாட் ஜானர் இட் இஸ், ஜஸ்ட் சே விஜய் படம், அவ்வளவுதான். 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷர்ட் மேல ஷர்ட் போட்டு போக்கிரி பொங்கல்னு ஆடின காலத்துல இருந்து பிளடி ஸ்வீட் வரைக்கும் எல்லாருக்கும் உங்க மேல அவ்வளோ பாசம். இதுக்கப்புறம் அண்ணா மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம மக்கள் வர்ஷிப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா, தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையா, ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் ஒரு பேரனா, எல்லாரும் நினைச்சது ஒன்ன மட்டும் தானா. மனுஷன் சிங்கம் மாதிரி அப்படியே அந்த ஸ்கிரீன்ல வந்து நிக்கிறப்போல அந்த கண்ணு, அந்த நட, அந்த ஆரா, அவரோட டான்ஸ், ஃபைட்டுன்னு வர்றப்போ அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கே, இனி நீ போயிட்டா என்னால அப்படி ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியலனா. அந்த ஆளு சினிமாக்கு என்னதான் பண்ணல, ஒரு மனுஷன் இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா சாமியா டான்ஸ் ஆட முடியும்னு காட்டினதே நீ தானண்ணா. இப்போ வேணா எல்லாரும் வேற ஹீரோஸோட ஃபேன் ஆகிருக்கலாம், ஆனா சின்ன வயசுல எல்லாருமே அண்ணாவை ரசிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே லாபம் தானே. அது பாக்ஸ் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, தியேட்டர் ஓனர்ஸா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி ஃபேன்ஸா இருந்தாலும் சரி. இதுவரை ஒரு படம் கூட டிராப் ஆகாம கன்சிஸ்டன்டா ஒருத்தர் 30 வருஷம் சினிமால பெரிய இடத்துல, அதுவும் இவ்வளவு ஹம்பிளா இருக்கிறது இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ். தெரியாமலோ அவரோட சின்ன நுவான்சஸ், மேனரிசம் எல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்து இன்னைக்கு பல கோடி பேர் அவளை ஃபாலோ பண்ற ஆள்ல நானும் ஒருத்தன் நினைச்சு சந்தோஷப்படுறேன். I'll defend him in cinema for my entire life. உனக்குன்னு ஒரு அரண்மனை, உனக்குன்னு ஒரு ராஜ்யம், நீ ஸ்கிரீன்ல வந்தாலே வெடின்னு இருக்கிற காலத்தை விட்டுட்டு இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எப்போ இனி என் தலைவர் படத்தை இந்த முதல் நாள் 2-3 நாளா வெயிட் பண்ணி அந்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்க போறோம்னு தெரியல. இந்த நாள் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சாலும், ஆட்டம் பாட்டுன்னு தேட்டரே கொண்டாட்டமா இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. யாரோட சாங்ஸ் என்னை ஹீல் பண்ணிச்சோ, யாரோட ஸ்பீச்சஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சோ, யாரோட படம் என்னை என்டர்டெயின் பண்ணிச்சோ, யாரோட கம்பேக் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சோ, இனி அவர் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படம், ஸ்கூல் படிக்கும்போது விஜய் அண்ணா படம் FTFS போகும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பேனோ அதே எக்ஸைட்மெண்ட் தான் இப்போ. எனக்கு பிடிச்ச தேட்டரில் தளபதி மூவி FTFS பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தளபதியோட லாஸ்ட் மூவியில் அந்த ஆசை நடந்துருச்சு. மெமரி ஐ வில் செரிஷ் ஃபார் அவர். டியர் விஜய், எல்லாம் சினிமா தானே, எனக்கு சினிமாவே அவர் தான்டா. ஆனா அதெல்லாம் ஒரே நாள்ல முடிய போகுதுல. கடைசி படம்